கனவுல வந்த ஒருத்தர் நேர்ல வந்திருக்காருன்னா இது நம்ப முடியாத விஷயம் மாதிரி தானே இருக்கு. எனக்கும் அவரை பார்த்த அந்த நிமிஷம் உலகத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு ஒரு மாதிரி எனக்கு ஆச்சரியமா போச்சுமா. நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தா இத ஒரு விஷயம்னு போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு. முக்கியமான விஷயமா? நிவின் மாப்பிள்ள உனக்கு ஒரு இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்கிறதா சொல்லியிருந்தல்ல? ஆமா, அத நான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. நீ சொல்லிட்ட, ஆனா அவங்க இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாண்டி. எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா ரொம்ப சாதாரணமா என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ற? முதல்ல போன் பண்ணி அவங்கள வர வேண்டாம்னு சொல்லு. சொல்லுமா. என்கிட்ட அவங்க நம்பர் எல்லாம் கிடையாதுடி. அவங்க இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர விஷயத்த எனக்கு போன் பண்ணி சொன்னதே உன் அக்காவும் தங்கச்சியும் தான். வேணும்னா கங்காவுக்கு நான் போன் பண்ணி தரேன், நீ அவகிட்டயே பேசிக்க. நீ அவளுக்கு போன் போடு, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? போன் போடுமா. ஹலோ கங்கா, இன்னைக்கு இவள பொண்ணு பார்க்க வர விஷயத்த சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான்னு சொன்னல, அப்படிதான் குதிச்சிட்டு இருக்கா. போன் அவகிட்ட குடுக்கறேன், நீயே பேசிக்க. ஹலோ. ஏ காவேரி, ஊர்ல யாருக்கும் நடக்காததாடி உனக்கு நடக்க போகுது. எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணணுமோ அததான் அந்தந்த வயசுல பண்ணி தாண்டி ஆகணும். இந்த கல்யாணத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு நான் பல தடவை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இன்னமும் நீங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப உங்க யாருக்கும் ஏன் விருப்பம் என்னங்கறதுல அக்கறையே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டப்படி நடந்துடணும், அதானே? பாருடி, இப்ப யாரும் உன்னை உடனடியா உன்னை கழுத்தை நீட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னுலாம் சொல்லல. நாங்கெல்லாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு பையனை பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். உனக்கு விருப்பம் இல்லனாலும் அவங்களுக்கு உன்னை நேர்ல வந்து பார்க்க விருப்பம் இருக்கு, அதனால நேர்ல வராங்கடி. வீடு தேடி வரவங்கள நீங்க வராதீங்கன்னு சொல்றது நல்லாவா இருக்கும்? பொண்ணு பார்க்க வர்றதுனால அவர்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பூ வச்சு புடவை கட்டி ஒரு காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்க போற. அப்புறம் என்னன்னு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இந்த புடவை கட்டுறது பூ வச்சுட்டு நிக்கிறதெல்லாம் எனக்கு கிளீஷேவான விஷயம். எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதெல்லாம் நம்ம அம்மா உன்னை சூப்பரா ரெடி பண்ணிரும். அவங்க சொன்னபடி நீ கேட்டு நடந்துக்கிட்டா போதும். இங்க பாரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. நீ சீக்கிரம் ரெடி ஆகுற வழிய பாரு, நான் வைக்கிறேன். என்ன பார்த்தப்பவே எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அப்ப நீங்க மதுரையில இருந்தீங்க, இப்ப நீங்க பக்கத்திலேயே இந்த ஊருக்கே வந்துட்டீங்க. அதான் நேர்லயே ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தோம். உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மேற்படி விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். இல்ல, அது ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னடா சொல்ற? ஆமாமா. இவனை பாருங்க, இப்பவே உங்க பொண்ண கட்டின புடவையோட கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட கூட்டிட்டு போக தயாரா இருக்கான். அவங்கதான் மொக்க காமெடி அடிச்சு சிரிக்கிறாங்கன்னா சிரிக்கிறது பாரு. எல்லாம் உன்னாலயும் உன் பொண்ணாலயும் வந்தது. நீயும் சிரிச்சிட்டு இருக்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இந்த சம்பந்தத்துல உங்களோட முடிவு என்னன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்க வரோமா? வரமா? போயிட்டு வரோம். வரேம்மா, வரேங்க. வர
காவேரி, நீ பேசாத. கங்காக்கா என்னடான்னா, நம்ம வீடு தேடி அவங்க வராங்க, ஒரு மரியாதைக்காக அவங்க முன்னாடி புடவை கட்டி பூ வச்சுட்டு வந்து நில்லுன்னு சொன்னா. அவ சொன்னாலேன்னு நானும் வந்து நின்னேன். இவங்க பாட்டுக்கு பொண்ணு புடிச்சிருக்கு, உங்க விருப்பம் என்னங்கறத சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மாப்பிளைய பார்த்தா நல்லா படிச்சவரா பண்பானவராதான் தெரியுது. பேசாம இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்லிடுறேனே. நீ சரின்னு சொல்லுவியா? வேணா உன் கடைசி பொண்ணு நர்மதா ஏய். இருக்கால, அவள வேணா கட்டி கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லு. எனக்கு இது மாப்பிள வேணாம். ஏய், இந்தாடி காவேரி. அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடு. நாளை பின்ன அவங்க போன் பண்ணி உங்க முடிவு என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, என் பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்ல, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம், இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வந்துட்டாங்க நல்லா தாம்பளத்தட்ட தூக்கிட்டு. என்னம்மா, என்ன இந்த பக்கம்? 2 நாளைக்கு முன்னாடியே நான் அந்த பக்கம் உங்களை பார்த்தேன். நானே உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. ஆனா இப்ப நீங்களாவே வந்து என் முன்னாடி நிக்கிற மாதிரி ஆச்சு பாத்தீங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்கு சந்தோஷம் இல்லையம்மா. நம்ம 2 குடும்பத்துக்கான ஒத்து உறவெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இனி யதார்த்தமா கூட நம்ம யாரும் ஒருத்தர் பார்த்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம 2 குடும்பத்துக்குமே நல்லது. எங்களை விட்டு எங்கேயாவது கண்ணு கெட்டாத தூரமா போயிருப்பீங்கன்னு பார்த்தா எதுக்கு திரும்பவும் எங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல இருந்து கிளம்புறப்போ உங்க சொந்த ஊருக்கு போறீங்கன்னு தானே சொல்லிட்டு கிளம்புனீங்க. இப்போ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவேரிக்கு இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. அவளுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். மத்தபடி நீங்க இங்கதான் இருக்கீங்கங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. நாங்க இங்க இருக்கோம்னு உங்களுக்கு யார் சொன்னா? நாங்களே ஒரு வேலை விஷயமா தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படி வந்த இடத்துல தான் வாழ்க்கையில இனி பார்க்க கூடாதுன்னு நினைச்சவங்கள திரும்ப பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. என் பேத்தி எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன? அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். அவளும் எங்க கூட சந்தோஷமா தான் இருக்கா. அவ சந்தோஷமா இருக்கான்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லம்மா. கை குழந்தைய அவளை பார்த்தது இப்ப நல்லா வளர்ந்திருப்பாள்ல. ஒரே ஒரு தடவை என் பேத்திய நான் பார்க்கலாமா? நாம பாத்துக்கிட்டே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல குழந்தைய வேற பார்க்க ஆசைப்படுறீங்களா நீங்க? இந்த பேத்தின்னு உரிமை கொண்டாடலாம் இதோட விட்டுருங்க. நீங்க நினைச்சாலும் குழந்தைய இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க. கடல் தாண்டி இருந்தா தானே உங்க கண்ணு படாம இருக்க முடியும். அதனாலதான் அவ்வளவு தூரமா இருக்காங்க. நாங்களும் அவங்க கூட தான் இருக்கோம். நமக்குள்ள முடிஞ்ச உறவு முடிஞ்சதாவே இருக்கட்டும். இன்னமும் குழந்தைய பார்க்கணும் பேசணும் நினைப்பெல்லாம் உங்க மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னதான் போராடினாலும் குழந்தைய இல்ல, அவன் நிழல கூட உங்களால நெருங்க முடியாது. குழைக்க வந்த ஊர்ல குழப்பம் மட்டும் பாருங்க, வாராத போலாம்.